நம சிவாய. என்னை சந்திப்பவர்கள் பலரும் செல்வ கடாட்சம் அருளும் ஹோமம் ஏதாவது சொல்லுங்களேன் என்று கேட்கிறார்கள். பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், உன்னை நீயே உயர்த்திக்கொள் என்று. நாம் எவ்வளவு திட்டமிட்டாலும் எவ்வளவு ஒழுங்குடன் வாழ்க்கையை நடத்தினாலும் சில துன்பங்கள் நம்மை வாட்டத்தான் செய்கின்றன. அவை பூர்வ ஜென்ம வினையினால் நிகழ்கின்றன என பொதுவாக பெரியோர்களால் சொல்லப்படுகிறது. அவற்றையும் தெய்வ அருளால் நீக்கி நலம் பெறலாம் என்பதே ஆன்மீகத்தின் நம்பிக்கை. தெய்வ பலத்துக்கு உறுதுணையாக இருப்பவை ஹோமங்கள். 100க்கும் மேற்பட்ட ஹோமங்கள் உண்டு என்கின்றன ஞான நூல்கள். ஹோமங்களில் மிகச் சிறப்பானது ஸ்ரீ சுக்த ஹோமம். ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி என்று பொருள். கமலாத்மிகா, லக்ஷ்மி, ஸ்ரீகமலா, ஜலஜா, கமலாலயா, பத்மா, ரமா, நளினி, யுக்மகரா, மாசுரோத்தஜா, அப்ருதா, கும்பகரா, விஷ்ணுப்பிரியா என்றெல்லாம் போற்றப்படும் லக்ஷ்மி தேவி கருணைமயமானவள், தோஷங்களை நிவர்த்திப்பவள். விஷ்ணுவின் அனுகிரகத்தை நமக்கு கிடைக்கச் செய்பவளும் அவளேதான். நம்மை ரட்சிப்பவளும் திருமகளே. பார்க்கடலிலிருந்து தோன்றிய இந்த அன்னையை சகல சம்பந்துக்களுக்கும் அதிபதி, எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றுபவர். மகாலட்சுமி தேவி மன திருப்தி அளிப்பவள், பொலிவும் அழகும் தருபவள். திருமாலின் போகசக்தி என்றெல்லாம் வெண்பாக்கியலட்சுமி உபனிஷத் கூறுகிறது. இந்த தேவியை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது மிகவும் சிறப்பானது. பௌர்ணமி நாள் எனில் மிகவும் விசேஷம். அன்று வில்வம், தாமரை, மல்லிகை, விசேஷ சமித்துக்கள் கொண்டு ஸ்ரீசுக்த ஹோமம் செய்து வழிபட்டால் செல்வ வளம் பெருகும், கடன் நிவர்த்தியாகும், வியாபாரம் அபிவிருத்தியாகும், பதவி உயர்வு கிடைக்கும், சகல வரங்களும் அருள்வாள் என்கின்றன ஞான நூல்கள். ஸ்ரீ மகாலட்சுமியை துதித்து செய்யப்படும் ஸ்ரீசுக்த ஹோமம் விருப்பங்களை நிறைவேற்றும் விருத்தி ஹோமம் என்று பெரியோர் இதை சொல்லுவார்கள். 16 வகை லட்சுமி தேவியரில் ஸ்ரீ சாம்ராஜ்ய லட்சுமி அதிகாரங்களை வழங்கும் ஆற்றல் கொண்டவள். ஆக இந்த ஸ்ரீசுக்த ஹோமம் சங்கல்பித்து வேண்டிக் கொள்வதன் மூலம் செல்வ கடாட்சத்துடன் பதவியோகம், தலைமை பதவி, ஆளுமைத்துடன், செல்வாக்கு, சொல்வாக்கு ஆகியவற்றுடன் சகல சம்பத்துக்களும் உண்டாகும். கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் தடைகள், நல்லதொரு வேலை அமையலாம், வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்காத நிலை போன்றவை நல்ல தீர்வு வரும். அன்பர்கள் இந்த ஹோமத்தை செய்து சங்கல்பித்து வேண்டிக் கொண்டால் நற்பலன்கள் நிறையும் உண்டாகும். சர்வதுக்கஹரே தேவி மகாலட்சுமி நமஸ்துதே என்று சொல்லி மகாலட்சுமி அன்னையை நினைத்து கொண்டு நீங்கள் சாஸ்திரங்கள் படித்தவர்களை வைத்து ஸ்ரீசுக்த ஹோமத்தை பௌர்ணமி என்று செய்து மகாலட்சுமியை வழிபட்டால் உங்களுக்கு சகல செல்வ கடாட்சம் கிடைக்கப்பெறும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.